சிவலிங்கத்தை ஏற்று வாயில் போட்டு உட்கொள்கின்றார்கள். ஆமாம்மா, அப்படி வாயில் போட்டு உட்கொண்டாங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த 3 சிவலிங்கம் இவங்க சாப்பிட்டாச்சு. சரி. இந்த சிவலிங்கத்தை இவங்க உண்ட காரணத்தினால இவர்களுக்கு சக்தி பெருகியது. அப்பா, யாருக்கே கொஞ்சம் பலம் நிறைய உள்ள வருவேன். சரி. இந்த சிவலிங்கத்தை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு சக்தி பெருகுது. அப்போ 100 சிவலிங்கத்துக்கு மந்திர உபதேசம் செய்து இந்த நந்தி தேவர் சொல்லுகின்றாருப்பா, இந்த சிவலிங்கம் சொன்னா சாதாரணமான பட்டது இல்ல. ஆமா. இதை நீங்க பூஜை செய்யும் போது சரி இந்த கல்லு குடிச்சிட்டு இது நீங்க பூஜை செய்து வர வேண்டும் நாளுகிறார்கள் என்று சொல்லும் போது சொல்கின்றார்கள் முப்பராதிகள் மோபைகள். ஐயா நந்தி தேவரே, நாங்கள் பூஜை செய்வதற்கு சுத்தமான தண்ணீர் தடக வேண்டும் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. சுத்தமான ஊரணி இருந்தால்னா நல்லா இருக்கும் ஐயா. நிச்சயமா நிச்சயமா என்று சொல்கின்ற போது நந்தி தேவர் கையில் இருக்கக்கூடிய பெருமை கொண்டு பூமியில் தட்டுகின்ற போது அந்த இடத்திலே பொற்படி வெள்ளிப்படியோடு சுத்தமான ஊரணி ஒன்று உருவாகின்றது. சுற்றியான மலம் சோலைகள் பல விதமாக உண்டை செய்து வைக்கின்றன. அப்படி இருக்கின்ற போது நந்தி தேவர் முப்பராதிரிகளை சொல்கின்றார். அப்பா முப்பராதிரிகளை நீங்கள் கேட்ட பிரகாரமாக சுத்தமான ஊரணி ஒன்று உண்டு செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல அப்பா முப்பராதிரிகளை நீங்கள் ஆலமரத்தோட உண்டாகிறே நீங்கள் கேட்ட பிரகாரமாக ஆலமரத்தோடு பொய்கையும் உண்டாக்கி கொண்டு அப்படியே முப்பராதி தப்பை நடந்து கொள்ளாதே. நீங்கள் 3 பேர்களும் எண்ணெயில இருந்து கல்லு குடிக்க நினைக்க கூடாது. கல்லு குடிக்க விடாதீங்க, பிராந்தி குடிக்கலாமா? மதுபானம் என்பதை அருந்த கூடாது. கற்பழிக்க நினைக்க கூடாது. அப்படியே நடந்து கொள்ளையா. நீ காவாளி புத்தியை கட்டோடு நீ கலைந்து விட வேண்டும். அது மட்டுமா? சரி. கொள்ளை அடிக்க போக கூடாது. களவெடுக்க போவோம். கொள்ளையடிக்க போகக்கூடாதுன்னு சொல்றேன். அவன் களவெடுக்க போவான். கொள்ளைக்கு போவாத. சரி, தொப்ப வைத்து வச்சுட்டு ஓடிடுவானா? அவன் கலவு செய்து யாரும் பிடிக்கிறதுனால காலில் விழுந்துருவான். பேர்பட்ட குணம்
போக மாட்டேங்க போக மாட்டோம் போக மாட்டீங்க ஆமாய்யா அது மட்டுமா வேற ஐயா பொய் களவு சூது வஞ்சனை எதுவுமே மனசுல இருக்க கூடாது கண்டிப்பா கண்டிப்பா கோள் சொல்லும் வார்த்தை கேட்க கூடாது அதெல்லாம் கேட்க மாட்டோம் கோள் என்பதை நீ பேசக்கூடாதுப்பா நாங்க கோலெல்லாம் சொல்ல மாட்டோம் என்ன அங்க கேட்டு இங்க சொல்லுவோம் இங்க கேட்டு அங்க சொல்லுவோம் அதுதான் என் கோள் சொல்லும் வார்த்தை அவிழா வெட்டில இருந்து வசந்தி கேட்டு போனா அங்க போய் கொஞ்சம் அங்க இங்க நடக்கணும் அங்க போய் சொல்லுவோம் ஆனா அங்க நடக்கிறது இங்க சொல்ல மாட்டோம் சரி சொல்லாத ராசா உண்டு பண்ணிடாத படி அண்ணா அது மட்டுமா வேற கொண்ட மனையாளை வைத்து குத்தியே வைக்க கூடாது கூத்தியா வைக்க கூடாது ஆமா அடவத்தியா அவன் நிக்கும்போது கூத்தியா வைக்க முடியும் ஆமா அவ இல்லாத நேரத்துல சின்ன விட சேட்டை பண்ணிடுவோம் சேட்டை பண்ணுவாடி ஆமா என்னைக்காவது இவருங்க ஒண்டாட்டிக்கு உருப்படியா நடந்து கொண்டு வா சரியா ஒரு மாதம் நினைக்க கூடாது மனசு அப்படி ஆகட்டும் அப்படியா மண்டனியோட நடந்து சென்றான்னா பக்கத்துல பிள்ளைனா திருப்பி கூட எட்டி பார்க்க கூடாது நீ திரும்பியா வரணும் என் பொண்டாடி முன்னால பார்த்து பெருதாக்க போயிட்டு இருப்பேன் ஆமா முன்னாடி போய் சொல்லிட்டு பின்னாடி இருந்து பாப்பியோ ஆமா அப்படிதான் இருக்க கூடாது என்ன இருக்க மாட்டோம் கூடாதா? இருக்க மாட்டோம் வேறு ஆகம் அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களை அப்படியே ஆகட்டும் கையெடுத்து கும்பிட வேண்டும் ஐயா கண்டிப்பா ஏன்னா அந்தனவர்கள் பெரியவர்கள் அவர்களை கண்டு கொண்டால் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேணும் சரி ஏன்னா யாருக்கே இப்பெல்லாம் பெரியவர்களுக்கு மரியாதை கிடையாது